வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாப்பிள சம்பா அரிசியும் பச்சை பயிரையும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். டயட்ல இருக்கவங்க நார்மல் தோசைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் கூட கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம மாப்பிள சம்பா அரிசி வந்து எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் கால்வாசி அளவு பச்சை பயிரும் உளுந்தும் ஆட் பண்ணால் போதும். பச்சரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஆட் பண்ணாலே போதும். இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 8 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். நார்மல் அரிசியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே போதும். நம்ம மாப்பிள சம்பா அரிசி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதிகமாக ஊற வச்சாதான் நல்லாயிருக்கும். நமக்கு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நார்மலாக கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே அடியில் போய் தங்கியிருக்கும் அரிசிலாம். இதை நார்மலாக கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு அரிசி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மாவு மாதிரி வரும். மாவு மாதிரி வந்ததுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் தோசை மாதிரி செய்யாமல் அடை மாதிரி செய்யணும்னா இதில் கொஞ்சமாக கடலப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ண வேணாம். அந்த தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நார்மலாக அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா அந்த ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மிக்சியில் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஊற்றிடுங்க. நீங்கள் நார்மலாக தண்ணி விட்டுட்டு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஊற வச்சு தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. அதனால தான் ஊற வச்சு தண்ணியை எடுத்து வைக்க சொன்னோம் ஃபஸ்ட்டே. இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்னும் ரொம்ப திக்னஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா தெரியும். உங்களுக்கு நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா வந்திருக்கும். இந்த மாதிரி லெவலுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தானிய வகைகள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தோசை சுடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரி தான் தெரியும். நார்மலாக கோதுமை தோசை அரிசி தோசை செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மல் தோசை சுட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் சின்ன வயசுலேருந்து ஹெல்த்தியாக வளருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஆட் பண்ணுறோமா, சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணான்னா கூட நீங்கள் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தேங்காய் துருவை வச்சு துருவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு தோசை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ரவுண்டாக சுற்ற வேணாம். இந்த மாதிரி சின்னதாகவே சுடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் இனிப்பு தோசை எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க மாவில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை வந்து நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். நம்ம சிறுதானியம் யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச மாதிரியே இருக்காது இந்த தோசை. நீங்கள் மார்னிங் டிஃபனாக செய்யணும்னா இதை வந்து நீங்கள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்துச்சி ஈஸியாக மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். காலையில் அரைச்ச மாவு கூட நீங்கள் மீதி இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் நைட்டு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.